கடந்த ஏப்ரல் மாதம் காஷ்மீரின் பகல்காம் பகுதிகள் பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். பதிலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் எனும் பெயரில் இந்தியா தக்க பதிலடி கொடுத்தது. இதன் மூலம் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத குழுக்கள் இந்திய ராணுவத்தால் அழிக்கப்பட்டது. இதனால் இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கும் நடுவில் மிக பெரும் போர் பதற்றம் ஏற்பட்டது. அப்போது இந்தியாவுக்கு சொந்தமான அல்லது குத்தகைக்கு விடப்பட்ட விமானங்கள், ராணுவ விமானங்கள், பொது போக்குவரத்து விமானங்கள் ஆகியவை பாகிஸ்தான் வான்வழியை பயன்படுத்த அந்நாட்டு அரசு தடை விதித்தது. பதிலுக்கு இந்தியாவும் பாகிஸ்தான் விமானங்களுக்கு தடை விதித்தது. இரு நாடுகளும் இந்த தடையை மாறி மாறி நீட்டித்துக் கொண்டே செல்கின்றன. இந்த நிலையில் வருகின்ற டிசம்பர் 24ஆம் தேதியுடன் முடிவுக்கு வரவிருந்த வான்வெளி தடையை பாகிஸ்தான் விமான நிலைய ஆணையம் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் தேதி வரை நீட்டிப்பதாக அறிவித்துள்ளது. சுமார் 8 மாதங்களுக்கும் அதிகமாக நீடிக்கும் இந்த தடையால் விமான நிறுவனங்கள் பெரிதாக பாதிக்கப்படுகின்றன. வான்வெளி மூடல் காரணமாக விமானங்கள் நீண்ட பாதையில் செல்ல வேண்டியுள்ளது. இதனால் நேரம் மற்றும் எரிபொருள் செலவுகள் அதிகரிக்கின்றன. இதன் காரணமாக வருடத்திற்கு 5000 கோடி ரூபாய் இழப்பை விமான நிறுவனங்கள் சந்திக்கலாம் என கூறப்படுகிறது.